இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹீரோ அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகமே இல்லாத எல்லாரும் சொல்ற ஒரே நேம் ஜெயம் ரவி மட்டும்தான். தனி ஒருவன் பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஹிஸ் கெரியர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 20 டேஸ் தாண்டி இப்போ எல்லா படத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணி தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஷோவில் அவரை நான் மீட் பண்ணேன். ஷோ ஸ்டாப்பராக இருந்தார். அவர் கிட்டக்க படத்தை பற்றியும் படத்தோட சக்ஸஸ் பற்றியும் நிறையா விஷயங்கள் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த கான்வர்சேஷன் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக. சார் கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு ஷோ பற்றி வரதுக்கு முன்னாடி தனி ஒருவன் இப்போ 20 டேஸ் மேலே ஆகியும் 2 நாள் முன்னாடி கூட நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேக் டு பேக் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட நம்பர் 1 இன்னும் கலெக்ஷன்ஸில் இருக்குன்னு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்குது. கண்டிப்பாக பெரிய சந்தோஷம். அண்ட் எல்லாத்தையும் விட ஒரு நல்ல சினிமாக்கான ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. அதுதான் பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல சினிமா எடுக்கணும்னு தோணும். எங்களுக்கு நிறையா தோணுது. ஸோ இன்னும் போல்டாகவே நாங்கள் அதை நிச்சயமாக பண்ணுவோம். ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் நிறைய இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பு வீணாகலைன்ற நினைக்கும் போது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது நீங்களும் உங்கள் அண்ணனோட காம்பினேஷன்ஸில் வந்த படங்கள் எல்லாமே ஹிட்டாக இருக்குது. பட் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், இது வரைக்கும் வந்து உங்கள் அண்ணனும் வந்து ரீமேக் படங்களை எடுத்துகிட்டு இருந்தார். பட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவரே வந்து சொந்தமாக எடுத்திருக்காரு. அண்ட் இந்த காம்பினேஷனில் பிக்கெஸ்ட் ஹிட்டாக அமைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வாங்குறதுக்கு வந்து ஹிந்தியில் சல்மான் கான் கேட்குறாங்க, தெலுங்கில் வேறு ஹீரோ அப்படின்றாங்களே, அது எப்படி இருக்குது? ரொம்ப நல்ல விஷயம். அதாவது அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஃபேமிலியில் அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். பட் மக்களுக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு. எங்களுக்கு அவர் யாருன்னு முன்னாடிலேருந்தே தெரியும். நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தோம் அவரை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் பண்ண சொல்லி. பட் அவர் என்னென்னா எப்போல்லாம் எனக்கு ஒரு டவுன்ஃபால் வருதோ, எப்போல்லாம் எனக்கு ஒரு டல் பீரியட் வருதோ, அப்போல்லாம் ஒரு ரீமேக் பண்ணி என்னை வந்து ஒரு சக்ஸஸ் ஹீரோவாக ஆக்கிடுவார். அண்ட் அந்த ரீமேக்குன்ற ஒரு களங்கத்தை அவர் எடுத்துப்பார். ஸோ அதனாலேயே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படி பண்ணாத, எனக்காக அப்படி பண்ணாதன்னு. இப்போவும் எனக்காக தான் பண்ணார். அது அவருக்கு பெரிய ஒரு சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. அதில் நான் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஜெயம் ரவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட்டில் அடுத்தடுத்த உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகிருக்கு. இப்போ ரோமியோ ஜூலியட் நல்லா ஹிட் ஆகிருக்கு. சகலகலா வல்லவன் கமர்ஷியலாக கொஞ்சம் நல்லா போயிருக்கு. தனி ஒருவன் கேட்கவே வேணாம், பம்பர் ஹிட். ஸோ இந்த கம்பேக் எப்படி இருக்குது? இந்த கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? கம்பேக் இஸ் ஆல்வேஸ் குட். நான் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கேன். பட் என்னென்னா நடுவில் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டேன். சில படங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் மீடியாக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ரிலீஸும் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு ரிலீஸ் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் மறந்துட்டாங்க என்ன. அதுக்கு நானும் ஒரு காரணம் கண்டிப்பாக. பட் இப்போ பேக் டு பேக் ஹிட்ஸ் வரும்போது, ரிலீஸஸ் வரும்போது மக்கள் வந்து அதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை மறக்கலைன்னு நல்லா தெரியுது. எங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா மறக்காமல் இருந்தாலே போகிறோம். எக்ஸ்பெக்ட் எவ்வளோ வேணால் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஈடு கட்டிடுவேன். பட் கண்டிப்பாக நிறைய உழைக்கணும்னு தோணுது, நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு தோணுது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு மாடலாக அவதாரம் எடுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சைத்தன்யா ராவ் அவர் வந்து என்னென்னா நல்ல நண்பர் எனக்கு. வெரி ஸ்வீட் பர்சன், வெரி டேலண்டட். அண்ட் அவர் வந்து கேட்டார் வீட்டில் வந்து இந்த சென்னை ஃபேஷன் வீக், இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக் பண்ணுறேன், நான் என்னோடய க்ளோத்ஸ் ஆர் பீயிங் அப்போ நான் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறேன் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒரு ஷோ ஸ்டாப்பராக வாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு. நீ நடந்துட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னாரு. சரி, நான் அவருக்காக நடந்தேன். அண்ட் எனக்கு வர்றதுக்கு வரைக்குமே நான் ஐ டோன்ட் நோ எது எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியாது. நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அவ்வளோவா. அது 1-2 பண்ணியிருப்பேன். அண்ட் அவர்கிட்ட சொன்னார், தைரியமாக வா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வாக் த ரேம்ப் அப்படின்னாரு. நானும் ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஹீ இஸ் ஹாப்பி. ஸோ அவர் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மிருதன் ஒரு படம் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அது வந்து கிட்டத்தட்ட 40% முடிஞ்சிருச்சு. ஒரு ஷெட்யூல் இருக்குது, மேஜர் ஷெட்யூல். அதோட படம் முடிஞ்சிடும். இமான் சார் மியூசிக் பண்ணுறாரு, சக்திராஜன் டைரக்ட் பண்ணுறாரு, மைக்கேல் ராயப்பன் சார் இஸ் ப்ரொடியூசிங் த மூவி அண்ட் ஹீரோயின் இஸ் லக்ஷ்மி மேனன். தேங்க்யூ அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் யூ. தனி ஒருவன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியே வந்து இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.